இட்லி விசஸ் தோசை 100 கிராம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு கேலரிஸ் வந்து இருக்கு, என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் 100 கிராம்ஸ் நீங்க இட்லி வந்து சாப்பிடும் போது கேலரிஸ் வந்து 132 கேலரிஸ் வந்து இருக்கு. கார்போஹைட்ரேட் 27 கிராம்ஸ், ஃபேட் வந்து 0.4 கிராம்ஸ், புரோட்டீன் வந்து 2.5 கிராம்ஸ் வந்து இருக்கு. சோடியம் வந்து 1 மில்லிகிராம் இருக்கு, கால்சியம் 8 மில்லிகிராம், அயன் வந்து 0.7 மில்லிகிராம். இதுவே 100 கிராம்ஸ் நீங்க தோசை வந்து சாப்பிடும் போது கேலரிஸ் 130 கேலரிஸ்ல இருந்து 140 கேலரிஸ் வந்து வரும். கார்போஹைட்ரேட் 22.25 கிராம்ஸ் வந்து இருக்கு, ஃபேட் 1ல இருந்து 1.5 கிராம்ஸ், புரோட்டீன் 3 to 4 கிராம்ஸ் வந்து இருக்கு, கால்சியம் 5 to 10 மில்லிகிராம், அயன் வந்து 0.5 to 1 மில்லிகிராம், சோடியம் வந்து 150ல இருந்து 200 மில்லிகிராம் வந்து இருக்கு. இந்த கேலரி வைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா தோசையில வந்து இருக்கு. இதுக்கான ரீசன், நீங்க தோசை சுடும் போது எவ்வளோ எண்ணெய் வேணாலும் ஊத்தி நீங்க வந்து சுடலாம். ஸோ எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியானதுன்னு கேட்டா இட்லியை வந்து சொல்லுவேன், டேஸ்ட் ஆனதுன்னு கேட்டா தோசையை வந்து சொல்லுவேன்.